சார் இன்னைக்கு ஓபிஎஸ் அவருடைய அந்த முடிவு எப்படி பாக்குறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து விலகியது சரின்னு பாக்குறீங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணியில முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிறத மோடி இன்னும் தெளிவாக சொல்லலைனாலும் கூட அமித்ஷா ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர்னு சொல்லிட்டார். ஏற்கனவே இவங்களுக்கு இடையில ஒரு பொதுச் செயலாளர் தொடர்பான ஒரு வழக்கு இருந்துட்டு இருக்கு. கடந்த பயணத்தின் போது ஏசி சண்முகம், ஜி.கே. வாசன் போன்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் மோடி சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் போது வெளிப்படையாகவே வாய்ப்பு கேட்டும் ஓபிஎஸ்க்கு வந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அது கம்யூனிகேஷன் ப்ராப்ளமா என்னன்னு தெரியாது. எது எப்படி இருந்தாலும் வெளிப்படையாகவே வாய்ப்பு கேட்டு மறுக்கப்பட்டது ஓபிஎஸ்க்கு மட்டுமல்ல, ஓபிஎஸ் சார்ந்த அவர் சமூகத்துக்கே ஒரு இன்சல்ட்டுங்கிற அளவுக்கு அந்த சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் சமூக வலைத்தளங்களை பதிவிட்டனாலும் சரி, அவங்க பேசினாலும் சரி நாம் உணர்ந்தோம். அவங்க அழுத்தமும் ஓபிஎஸ்க்கு இருந்தது. ஸோ சமூக தளத்துக்குள்ள உள்ள அழுத்தமும் அரசியல் ரீதியாக இனிமேல் பயணிக்கிறதுல என்ன விளைவுகள் ஏற்படும்ங்கிற ஒரு சந்தேகமும் அவரை விலக செய்திருக்குது. அவரை பொறுத்த அளவில் அவர் மோடிக்கு ஒரு விசுவாசியாக இருந்தார், மோடிக்கு ஆதரவாக இருந்தார், பல கட்டங்களில் இருந்தார். பட் என்றாலும் மாறிய அரசியல் சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர முடியாமல் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அவர் விலகி இருக்கிறாரு. இந்த விலகலுக்கு பிறகு அவருக்கு திமுக ஆப்ஷன் தெளிவாக வருது. அவருக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை நடைபயணத்தின் போது சந்தித்த பிறகுதான் அவர் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிறங்க முடிவு எடுக்கிறாருன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலினிடமிருந்து அவருக்கு ஒரு உத்தரவாதம் கிடைத்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம். காலையில் நடந்த அந்த நடைபயண சந்திப்புங்கிறது இயல்பான இயற்கையான சந்திப்புன்னு நாம் கருத முடியாது. அது திட்டமிட்டு ரெண்டு பக்கமும் ஸ்டாலின் பக்கமும் ஓபிஎஸ் பக்கமும் இருப்பவர்கள் வின் வின் இது கொடுக்கும். ஸ்டாலின் வின்னிங்ல தான் இருக்கிறாரு. தோல்வி வளையத்தில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கும் ஒரு வின்னபிலிட்டியை கொடுக்குங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் பேசி முடிவுபட்ட ஒரு சந்திப்பாக தான் இருப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்குன்னு நான் கருதுறேன். தீயசக்தி திமுகன்றதுதான் ஓபிஎஸ் எப்போதும் சொல்லக்கூடிய கொள்கை நிலைப்பாடா இருக்கும்பொழுது இந்த ஒரு தீயசக்தி திமுகங்கெல்லாம் பழைய பண்ண பாடாசான அர்த்த பழசான ஒரு தேரி. இந்த அர்த்த பழசான தேரிய ஊடகத்திலையும் முட்டாள்தனமாக பலரும் கருத்து பார்வையற்றவர்களா பேசிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் நான் சொல்றேன், ஸ்டாலின் தொடர் வெற்றியிலே இருந்துட்டு இருக்கிறார். தீயசக்தி திமுகன்னு சொல்லும் போது திமுக காரங்களே அதை எதிர்த்து பேசாத ஒரு தன்மையை தான் நானே பார்த்திருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, கலைஞர் காலத்தோடு அது முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் தொடர் வெற்றியில் இருக்கிறாரு. புரட்சி தலைவி, மக்கள் திலகம், புரட்சி தலைவர் பெறாத வெற்றியில் அவர் மக்களோட அபிமானத்தை பெற்று இருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த பழைய பாடாசான விஷயத்தை பேசுறதுல அர்த்தம் இல்லைங்கிறத ஓபிஎஸ் உணர்ந்திருப்பாரு நான் கருதுறேன். ஜெயலலிதாவெல்லாம் யாருங்க இப்போ பெருசா எடுத்துக்கிட்டாங்க? சசிகலா சட்டமன்ற கட்சி தலைவரானதும் ஜெயலலிதா படத்தை எல்லாரும் குப்பை தொட்டியில தானே தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு கண்டிப்பா ஓபிஎஸ் ஜெயலலிதாவை சொல்லி அந்த சொல்லியிருக்கலாம் ஜெயலலிதாவுக்கு விசுவாசின்னு. ஓட்டு அங்க கிடைச்சது, அதை வச்சா கிடைச்சது என்னோட கருத்து. எனக்கு ஒன்றும் அந்த இடத்துக்குள்ள விஜய் ஆப்ஷன் இருக்கு, சீமான் கூட்டணி சேருவாருன்னா அந்த ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் இல்லாம இல்ல. பட் ஃப்ரூட்ஃபுல் ஆப்ஷன் செந்தில் பாலாஜி மாதிரி, கண்ணப்ப மாதிரி, அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி, ரெட்டியார் கே சாரண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் அது திமுக ஆப்ஷன் தாங்கிறது என்னோட பார்வை. அவர் தான் முடிவு எடுக்கணும். இப்போ இன்னைக்கு காலையில பிரஸ் மீட்ல டிவிக்கு விஜயோட சேருவீங்களான்னு கேட்கறதுக்கு பொறுத்து பார்க்கணும்னு தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அவர் பயணம் தான் செய்வாரு. 2 நாள்ல சீமானுக்கும் அவருக்குமான ஒரு சந்திப்பு வர இருக்குது. சோ இதெல்லாம் ஆப்ஷனா தான் இருக்கலாம். பட் பிரியாரிட்டி திமுக தான், மு.க. ஸ்டாலின் தான். ஏன்னா ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். ஓகே. இல்ல இப்ப டிவிகேல சேர்ந்தா அவருக்கு அரசியல் இப்போ எதிர்ப்பு அரசியலா இல்லாம இருக்கும் இல்லையா? டிவிகே இன்கேபபிள், இன்எலிஜிபிள், அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு லீடர், ஹி வில் பி அன் இன்கேபபிள், இன்எலிஜிபிள் பர்சன்ங்கிற ஒரு பார்வையும் அவர்கிட்ட இருக்குது. ஓகே. இல்ல அது இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு கிரவுண்ட் லெவல்ல மூணாவது கட்சி அளவுக்கு பேசி அது ஏட்டு சொரக்கா கறிக்கு வரவாது, கற்பனையில காத்துல ஓடுது. 2026 ரிசல்ட் வந்தாதான் தெரியும். இன்னைக்கு மூணாவது கட்சி நாம் தமிழர் தான். ஒருவேளை ஓபிஎஸ் விஜயோட போனாங்கன்னா அது ஓபிஎஸ்க்கு ஃபெயிலியரா? திமுக ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷன்.
இல்ல இவங்களோட போனா இவங்களை ஒரு ஆப்ஷனா காட்டுவாங்களே தவிர அவர் கூட போய் டீல் பண்றதும் இது பண்றதும் பல நிரூபிக்காத ஒருத்தர் கூட ஷீட் ஷேரிங் பண்றதே பெரிய சிரமம். இப்போ இவர் பார்ட்டியா இப்ப தொடங்குறதுக்கான வாய்ப்பு இல்லைங்களா? ஏன்னா இப்போ அவர் இப்ப மாசத்துல அது சாத்தியப்படுமா? இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா பயணம் போவார். பயணம் மக்கள் ஆதரவு என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு பயணம் போவார். பயணத்தில் அவருக்குள்ள ஆதரவு வளையத்தை வச்சு முடிவு பண்ணுவார். என்னோட பார்வை அவர் அவங்க அப்பா பராசக்தி வசனத்தை இது பண்ணவர், பெட்டியில கலைஞருக்கு ஒரு அபிமானி, கலைஞர் பெரிய ஹீரோவா அவங்க அப்பா பார்த்தாருன்னு சொன்னதுல இருந்து எல்லா விஷயத்தையும் நான் பொருத்தி பார்க்கும்போது கடந்த கால ஜெயலலிதா விசுவாசிகள் ஸ்டாலினை ஏற்றுக்கொண்ட இதை பார்க்கும்போது இவர் ஸ்டாலின் தலைமையில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சக்தியாட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கணிக்கிறேன்.